இந்த கஸ்டமர் ப்ளவுஸ் குடுத்து 1 மாசத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. இடையில ஃபங்ஷனுக்கு 2, 3 ப்ளவுஸ் வந்து தச்சு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பாக்கி மீதி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்பப்போ தச்சு கையோட ஹூக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். அந்த 2 ப்ளவுஸ் மட்டும் மீதி இருந்துச்சு. போன வீடியோல அந்த ரெட் கலர் லைனிங் ப்ளவுஸும், இந்த நார்மல் ப்ளவுஸும் இருந்துச்சு. அவங்க வேற எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பில் ஆகுது? அப்படின்னு கேட்டாங்க. பில்லெல்லாம் ஃபர்ஸ்ட்டே எழுதியிருந்தேன். அனுப்பிச்சு விட்டுட்டேன். தச்சுட்டீங்களான்னு கேட்டாங்க. ஒரு 2 ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க கரெக்ட்டா கணக்கு வச்சுட்டு 2 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கேட்டிருந்தேன். பாதியில இந்த ப்ளவுஸ் நிக்கிது. ஹெம்மிங் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி, சைடு ஜாயின் பண்ணி, ஹெம்மிங், ஹூக்கு எல்லாம் வச்சு முடிச்சா முடிஞ்சிரும். ஒரு 1 1/2 மணி நேரம் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ இப்ப தான் நல்லா ஆளுறா என் பிள்ள. மடியில தூக்கி உட்கார வச்சிருந்தேன். அவளால உட்கார முடியல. கைய வந்து உள்ள கொண்டு வர்றது, அங்க என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு புடிச்சு இழுத்து பார்த்துட்டு இருந்தா. கேமரா கிட்ட கை கொண்டு வந்துட்டு இருந்தா. அவங்க அப்பாவும் கடையில கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. அவர்கிட்டயும் குடுக்க முடியல. இந்த கஸ்டமர இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா, பைசா கிடைக்கிறது கஷ்டம். அவங்க கிட்ட ரூ. 1600 வந்து வரணும். என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா முழிச்சுட்டு, அவளையும் மடியில உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2, 2 இன்ச்சா தச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ குடுத்து தான ஆகணும் இன்னைக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா வந்து பாப்பாவ இறக்கி விட்டுட்டு, வண்டி வச்சிருக்கேன். அந்த வாக்கர். அதுல உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கர்ல வந்து அதிகமா உட்கார வைக்கல. ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அப்படிதான் உட்கார வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் பழகட்டும். அது இல்லாம கீழ ஊந்து போனா எந்திரிக்கிறா. கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சு அப்படியே செவுத்தெல்லாம் புடிச்சு எந்திரிக்கிறா. கீழ விழுந்து தலையில அடிபடுதுன்னு தான் வாக்கர் வாங்கியிருந்தேன். அது யூஸ்ஃபுல் தான் இல்லைங்கல. நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் அதில உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரீயா வேலை செய்யலாம். அதுக்காக வாங்குனேன். அதுவும் இப்ப அப்படியே ஒரு ஓரமா இருக்கு. கூடவே இருக்கணும்னு நெனைக்கிறா பாப்பா. அவ கூடவே. அவள விட்டு நான் பிரியவே கூடாது. அப்படிங்கிற மாரி அவளுக்கு நெனப்பு. சின்ன குழந்தை தானே. போக போக அவளுக்கும் பழகிரும். அம்மா வேலை செய்றாங்கன்னு தோண ஆரம்பிச்சுரும். இப்ப இந்த ப்ளவுஸ ஃபினிஷ் பண்ணி ஹூக் வச்சு, ஹெம்மிங் எல்லாமே எடுத்து பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ஒரு ப்ளவுஸ் வந்து இப்ப அதிகமா தைக்கும்போது எவ்வளோ ஈஸியா தைக்கணும். ஆனா நீட்டா எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு வரேன். எனக்கு ஈஸியா இருக்கணும். ஆனா நீட் ஃபினிஷிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னலாம் இந்த சைடுல வந்து கட் பண்ணி விடுவேன். 4 தையல் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி சின்ன சின்ன நாட்ச் மாதிரி பண்ணி குடுப்பேன். ஆனா இந்த ப்ளவுஸ்ல ஃபுல்லாவே அந்த பிசுறு எதுவுமே வெளிய வராம அடிச்சு கவர் பண்ணி தச்சிருக்கேன். 4 தையலும் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ளஸ் குறி வந்து கரெக்ட்டா வரும். இன்னொன்னு என்னன்னா, நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே இனி வந்து நம்ம தைக்கும்போது பிரின்சஸ் கட் மாரி தான் இருக்கணும். 3 டாட் மாதிரி தெரியக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட் புடிச்சிருக்கோம். ஆர்ம் ஹோல்ல இருந்து கீழ கப்பு அந்த இடத்துக்கு வர டாட்ட ஒரே தையலா போட்டு இணைச்சுட்டேன். அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 செகண்ட் வேல தான். ஆனா, நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம அந்த அந்த ப்ளவுஸ் குடுக்கும்போது, பரவாயில்லையே! ஏன்னா போடும்போது நல்லாருக்கும் அந்த பிரின்சஸ் கட் வந்து. அதனால இந்த மாடல், இந்த டைப் வந்து நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ப்ளஸ் குறி பார்த்தீங்களா? கை கீழ ஆர்ம் ஹோல் சைடு நீட்டா கிடைச்சிருக்கு. சைட்லயும் பிசுறு வந்து வெளிய போகாது. அழுத்தாது முதல்ல. இப்படி தைச்சா வந்து ஒரு சில ப்ளவுஸ்ல வந்து அழுத்தம் நல்லா திக்கா இருக்கனால, இன்னும் ஒரு இடம் தான் பேலன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஸ்லீவோட ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து தான் அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி, அதை எப்படி பிசிறு இல்லாம கவர் பண்ணி தைக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு தைக்கணும்னு வச்சிருக்கேன். பழக பழக தானே எல்லாமே நம்ம கத்துக்க முடியும். கத்துக்கிட்ட உடனே அத அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம கஸ்டமரோட ப்ளவுஸ்ல வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணி குடுக்கணும். எனக்கு டைம் இல்ல தான். இருந்தாலும் எனக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம். அதனால அவங்களுக்கு இதெல்லாமே நான் செஞ்சு தரேன். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து ரூ. 100. கஸ்டமர் கிட்ட வந்து பைசா நான் வாங்கிட்டேன். ரூ. 1500 குடுத்தாங்க.
இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் வைக்க லேட் ஆகி போச்சு. அதனால் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் நிற்கிது. கடையில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம ஒன்று நினச்சா அது அதுக்கு மேலே நடக்குது. இப்போ வந்து வாங்கின பைசாவை உடனே நம்ம எடுத்து வைப்போம் தெரியுங்களா? சேவிங்ஸ் பண்ணுறது இல்லை அங்கங்கே கட்டணும்னு சொல்லி எடுத்து வைப்போம்ல, அதே மாதிரி சந்தா கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் அப்போ சர்ச்சுக்கு போனது, இடையில போகல. அது இல்லாமல் ஒரு 2-3 மாதத்தோட சந்தா இது வந்து அப்படியே நிற்கிது. அதுக்காக பைசா வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மீஷோவில் வந்து 2 ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து கஸ்டமருக்கோட லைனிங், இன்னொன்று வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக. அந்த பிங்க் கலர் கிரேப் அந்த கிளாத் வந்து கஸ்டமர் ஒரு saree கொடுத்துருக்காங்க. அதை வந்து கவுனாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக 5 மீட்ரு வாங்கியிருக்கேன். இந்த மெரூன், அதாவது கலர் வந்து இங்கே ரெட்டாக தெரியுது, ஆனால் மெரூன் கலர். இந்த கிளாத் வந்து பாப்பாக்காக கவுன் தைக்கலான்னு வாங்கியிருக்கேன். சாட்டின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் சாட்டின் கிடையாது, கிரேப் மெட்டீரியல் தான் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த லைனிங் எப்படி இருக்கோ அதே தான், நான் கலர் மட்டும் மாறி இருக்கு. கிளாத் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு இருக்கேன். சாட்டின் 3 மீட்டர், நெட் ஃபேப்ரிக் 10 மீட்டர் சொல்லி போட்டிருந்தாங்க. 276 ரூபா. ஆமாம், 276 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். 3 மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். நெட்டும் வந்து மடித்து வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அளந்து பார்த்தா தான் அதுவும் 10 மீட்டர் இருக்கான்னு வந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி நான் ஒரு கிளாத் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் போட்ட கலர் வேறு, வந்த கலர் வேறு. அதுலேயே மீஷோவில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறது, மற்ற ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதிகமாக இந்த கவுன் தைக்கிறதுக்கு வந்து இந்த கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் நான் தான் ட்ரெஸ் வந்து தைச்சு பழகணும். எல்லாமே கிளாஸ் படிக்கும்போது சின்ன சின்ன ட்ரெஸ் வந்து தைச்சது. அதிகமாக ஒரு 10-12 வயசு வரைக்கும் தைச்சிருக்கேன். குழந்தைகளுக்குன்னு சொல்லி ரொம்ப தைச்சது கிடையாது. அதனால் ப்ராக்டிஸ் இல்லை. ஒரு ட்ரெஸ் பாப்பாவுக்கு தைச்சேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து தைக்க போகிறேன். சாட்டின் அந்த கிரேப் வந்து 3 மீட்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நெட்டு வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, பாதி ஓப்பன் பண்ண உடனே 5 ஃபேப்ரிக் மடிப்பாக இருந்துச்சு, 5 மடிப்பு இருந்துச்சு. அப்போ மொத்தம் 10 பீஸ் இருக்கும். அதை அப்படியே ஒன்றா வச்சு அளந்து பார்த்தேன். அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பேக்கில் வந்து ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு கம்மியாக இருந்துச்சு, ஒரு 5 இன்ச்சு போல் கம்மியாக இருந்துச்சு. நெட் ஃபேப்ரிக் வந்து நல்லா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஏதாவது டேமேஜ் இருக்குமான்னு பார்த்தேன். டேமேஜ் வந்து இல்லை, நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ரொம்ப நரன்னு இல்லை. சில நெட் ஃபேப்ரிக் வந்து நல்லா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், பிள்ளைகளுக்கு குத்தும். இது அப்படி இல்லை, சாஃப்டாக தான் இருந்துச்சு. அந்த கிரேப் சாட்டின்னு சொல்லி கொடுத்தாங்கள்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து ரேட்டிங் நல்லா கொடுக்கலாம். இந்த ஃபேப்ரிக் வந்து 5 மீட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எடுத்து பார்த்த உடனே ஷாக் தான் எனக்கு. 2 பீஸாக இருக்குது. அதில் வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்குது. கரை வேறு இருந்துச்சு. அயன் பண்ணால் இந்த சுருக்கு போகுமா என்னன்னு தெரியல, வச்சுருக்கேன். அளந்தும் பார்த்தேன், ஒரு மடிப்பு இருந்துச்சு, அப்படியே அளந்து பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். மொத்தம் 5 மீட்ரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 222 ரூபா. இந்த ஃபேப்ரிக் வந்து ரேட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி தான் கொஞ்சம் சரி வரலை எனக்கு. லென்த்து ஓரளவுக்கு ஓகே தான், லைட்டாக ஒரு 4 இன்ச் 5 இன்ச் வந்து கம்மியாக இருக்கிறது சகஜம்தான், அது ஓகே தான். 2.5 இருக்கும் போல். 5 மீட்டரை மொத்தமாக 2 பார்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த பீஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த பீஸ் வந்து டேமேஜெல்லாம் எதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது. தேங்க்யூ.